அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா அபவைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். وقال أيضا محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى أو كما قال النبي عليه الصلاة والسلام. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் இவ்வுலகில் பிறக்கச் செய்து பல நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத, அவர்கள் பெறாத, சரியாக சொல்வதானால் அவர்களுக்கு அல்லாஹ் தராத நற்பெரும் பாக்கியம் இந்த உம்மத்தே முஹம்மதியா. இதை நம்மவர்களுக்கு கேட்காமல் தந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உண்டாவதாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக இரட்சகர் நபிகள் கோமான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை அப்படியே அடிபெறலாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அஇம்மாக்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய ஒரு மாபெரும் ஏற்பாடு எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நபியாக ரசூலாக அனுப்பியது மாத்திரம் இல்லாமல் எல்லோருக்கும் உண்டான தலைவராக அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறான். குறிப்பிட்டு சொல்வதானால், அல்லாஹ் எப்படி பெருமானாரை தலைவராக ஆக்கினானோ, உருவெடுக்கச் செய்தானோ, அதுபோல் எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னோடு யார் யாரெல்லாம் பழக்கம் வைத்தார்களோ அவர்கள் அனைவரையுமே எம்பெருமானார் சமூகத்திற்கு ஏற்ற தலைவர்களாக பெருமானார் உருவெடுத்தார்கள், பெருமானாரால் உருவாக்கப்பட்டார்கள். அவர்களைத்தான் நாம் சஹாபிகள், நபித்தோழர்கள் என்று நாம் சொல்கிறோம். ஒரு காலகட்டம் இருந்தது, ஒரு சில நபர்களை மக்கள் பார்த்தால் முகம் சுளித்து முகத்தை திருப்புகிற வண்ணத்தில் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. பெருமானாருடைய தோழமையில் வந்த பிறகு, நாயகத்தை ஏற்று அவர்கள் வழி நடந்த பிறகு அவர்களை எம்பெருமானார் உலகம் போற்றும் தலைவர்களாக பெருமானார் உருவாக்குகிறார்கள். உலகம் தவிர்க்க முடியாத தலைவர்களால் பெருமானார் உருவாக்கி காட்டுகிறார்கள். உதாரணத்திற்கு நாம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூட நாம் பார்க்கலாமே. எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால், அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அடிமையாக வாழ்கிற ஒரு சூழல் அவர்களுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் அவர்களை பார்த்தாலே முகம் சுளித்து முகம் திருப்புகிற வண்ணத்தில் தான் அவர்களை மக்கள் கருதி வந்தார்கள். எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்ற பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லா சஹாபாக்களும், ஏன் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட எல்லோரும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை தனியாக ஒரு கௌரவப்படுத்தி தனி மரியாதை செய்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய வாழ்க்கையில் வைத்து வாழ்ந்தார்கள். எனவேதான் உமர் ரலியல்லாஹு இப்படி சொல்லுவார்கள், அபூபக்கர் சையதுனா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுடைய தலைவர், அஅதக சையதுனா,
அவர் யாரை உரிமையிட்டாரோ, அடிமையாக இருந்தவரை வாங்கி இனி நீங்கள் சுதந்திரம் என்று யாரை உரிமையிட்டாரோ அப்பேற்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சையதுனா எங்களுடைய தலைவர் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் என்றால், எம்பெருமானாருடைய தோழமைக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி உயர்ந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். ஹலீஃபாவுடைய பொறுப்பில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தால் ஷைத்தான் வேறு ஒரு தெருவிலே பயந்து ஓடுகிறான். அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு கிட்டத்தட்ட அவர்களுடைய ஆட்சியில் மட்டும் பாதி உலகத்திற்கு மேல் இஸ்லாத்தை தழுவுகிறது. நீதத்தில் தவறாத நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. லவ்கான பஅதி நபியுன் லகான உமர் என்று பெருமானாரால் சொல்லப்பட்டு, எனக்கு பின்னால் ஒரு நபியை அல்லாஹ் தஆலா நியமனம் செய்வதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்று பெருமானாரால் சொல்லப்பட்ட ஒரு நபிக்கு உண்டான தகுதியை பெருமானாரால் கொடுக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு தன்னுடைய தலைவர் என்று பிரகடனப்படுத்துவது யாரை? மக்கள் ஒரு காலத்தில் அடிமையாக கீழ்த்தர சமூகமாக பார்த்து கொண்டிருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்பதை நாம் யோசிக்கிறோம் என்றால், எம்பெருமானார் ரசூலுடைய கரத்தை பிடித்ததற்கு பின்னால் இந்த உலகில் வாழ்ந்த யாராக இருந்தாலும் தவிர்க்க முடியாத தலைவர்களாக மாறினார்கள், தவிர்க்க முடியாத நபர்களாக மாறினார்கள், தவிர்க்க முடியாத வரலாற்று சொந்தக்காரர்களாக மாறினார்கள் என்றால், எம்பெருமானார் வார்த்தெடுத்த சமூகம் இந்த இஸ்லாத்தில மிக அலாதியான சமூகம் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவிற்கு பிறகு அடிமையாக, கருப்பினத்து அடிமையாக பார்க்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் உலகமே தவாப் செய்து கொண்டிருந்த, தவாப் செய்ய ஏங்குகிற அந்த காபாவின் மேல் ஏறச் சொல்லி, நீங்கள் பாகு கொடுங்கள் யா பிலால் என்று பெருமானார் சொல்கிறார்கள் என்றால், காபாவிற்கு மேல் ஒருவர் செல்வதற்கு தகுதியாக ஆக்குகிறார்கள் என்றால் அவருடைய முந்தைய காலத்தை நாம் யோசிக்க வேண்டும். காபாவினுடைய அருகில் செல்வதற்கு கூட, அல்லது உயர்ந்த நபர்கள் இருக்கிற ஒரு பதவி, ஒரு சபைக்கு செல்வதற்கு கூட அருகதையற்றவர் என்கிற ஒரு நிலைமையில் இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் உலகம் எதிர்பார்த்து கொண்டு, உலகம் தன்னுடைய வழிபாட்டு தலமாக நியமனம் செய்து அதற்கு ஒரு கண்ணியமாக பார்க்கப்பட்ட அந்த காபாவின் மேல் ஏறி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் பாங்கு சொல்கிறார்கள் என்றால் அவர்களை எந்த அளவு உயர்ந்த மனிதர்களாக பெருமானார் ஆக்கினார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஃபனா, தன்னை அர்ப்பணிப்பது என்பது ஒரு புறம். ஆனால் சஹாபிகள் எப்படி வாழ்ந்தார்கள்? பெருமானாருடைய சொல்லிற்கு தன்னை அர்ப்பணம் செய்த நபராக வாழ்ந்தார்கள். உதாரணத்திற்கு பார்த்தால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க, அருகில் அவங்களுடைய அடிமை ஒருத்தர் வந்து சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ மதீனாவிற்குள் வருகிற பொழுது ஜோபில் தன்னுடைய பாக்கெட்டில் ₹1 கூட இல்லாமல் வந்தார். ஆனால் குறைந்த காலம், ஒரு 6 மாத காலங்களுக்குள் அவர் மிகப்பெரிய பணக்காரராக, செல்வந்தராக மாறிவிட்டார். எப்படி சம்பாதித்தார் என்று தெரியவில்லை என்று சொல்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் தவறான விஷயம் எதுவும் நீங்கள் பேசிவிட வேண்டாம். காரணம், எம்பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்களை பற்றி இப்படி சொன்னார்கள், தாஜுரும் மின் துஜாரி ரஹ்மான் அப்துர் ரஹ்மான் என்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹுவினுடைய வியாபாரிகளில் ஒரு வியாபாரி இவர் என்று பெருமானாரால் புகழப்பட்டவர் அவர். எனவே அவருடைய சம்பாத்தியத்தினுடைய விஷயத்திலே நீங்கள் தவறாக பேச வேண்டாம் என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் இந்த செய்தி மதீனா முழுவதும் பரவும். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்திற்காக வெளியூர் சென்றிருப்பார்கள். போயிட்டு திரும்பி வருவாங்க. வரும்பொழுது ரசூலுல்லாஹ் அவங்களை பற்றி, நீங்கள் அல்லாஹுடைய வியாபாரிகளில் ஒரு வியாபாரி என்று பெருமானார் சொன்னதாக ஆயிஷா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி மதீனா ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்டு நேரடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வருவார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வந்து, அம்மா ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களா என்று அவர்கள் கேட்கிற பொழுது, ஆம் சொன்னார்கள்
என்ன சொன்னார்கள் என்று கேட்பார்கள். நீங்கள் ரஹ்மானினுடைய வியாபாரிகளில் ஒரு வியாபாரி என்று பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்ன நேரத்தில் சந்தோஷத்தில் பூரித்து போகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தான் வியாபாரத்தை முடித்து வருகிற நேரத்தில் 500 ஒட்டகங்கள் சரக்கோடு மதீனாவிற்கு வெளியே நிற்கிறது. வியாபார லாபத்தோடு அவர்கள் வருவார்கள். 500 ஒட்டகம், அதுவும் சரக்கோடு, லாப பொருட்களோடு, லாப செல்வங்களோடு 500 ஒட்டகம் மதீனாவிற்கு வெளியே நிற்கிறது. அந்த காலத்தில் ஒரு ஒட்டகத்தை வச்சிருந்தாலே அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் ஒரு ஒட்டகத்தில் சரக்கோடு வியாபார பொருட்களோடு அல்லது லாப பொருட்களோடு வைத்திருந்தால் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரரில் ஒருவர். ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ஒற்றை நபர் 500 ஒட்டகம் சரக்கோடு லாப பொருட்களோடு அது நிற்கிறது மதீனாவிற்கு வெளியில் என்றால் அவர்களுடைய சொத்து மதிப்பை நாம் கணக்கிட வேண்டும். அவர்கள் பெருமானார் தன்னை பற்றி இப்பேற்பட்ட ஒரு செய்தியை சொன்னார்கள் என்று கேட்டவுடன் அவர்கள் சொல்லுவார்கள், நான் என்னுடைய ஒட்டகங்கள் வெளியே நிற்கிறது, லாப பொருட்களோடு நிற்கிறது, இந்த ஒட்டகங்கள் 500 ஒட்டகங்களும் அல்லாஹ்வினுடைய பாதையில் சதக்கா என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார்களே என்ற ஒரே காரணத்திற்காக சந்தோஷத்தில் பூரித்து போன அவர்கள் தன்னுடைய எல்லா சொத்துகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் சதக்கா என்று சொல்கிறார்கள் என்றால் தன்னுடைய தோழர்களை பெருமானார் எப்படி வார்த்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இன்றைய தலைப்பு உத்தமர்களை உருவாக்கிய உன்னதர் எங்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம் பொய் சொல்லாத ஒரு கூட்டத்தை பெருமானார் உருவாக்கி காட்டினார்கள். தன்னுடைய உயிர் போகிறது என்ற பொழுதும் கூட அங்கு ஒரு பொய்யை சொன்னா தான் தப்பிக்கலாம், இருந்தாலும் அந்த இடத்தில் கூட பொய் சொல்லாத ஒரு கூட்டத்தை எம்பெருமானார் ரசூலுல்லாஹ் உருவாக்கி காட்டுகிறார்கள். ஒரு சஹாபி எதிரிகளிடத்தில் மாட்டிக்கொண்டார். அப்போ எதிரிகள் சொல்லுவார்கள், இவ்வளவு பணத்தை எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை நாங்கள் கொல்லாம விடுறோம். அப்ப அந்த சஹாபி சொல்லுவாரு, இப்ப என்கிட்ட இவ்வளவு காசு இல்லை, என் கையில இப்ப இல்லை, ஆனா இருக்குது. இந்த மாதிரி என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழே நான் குழி தோண்டி ஒரு அறையில் ஒரு பாக்ஸில் போட்டு நான் அதை புதைச்சி வச்சிருக்கிறேன், பத்திரமா இருக்கட்டும்னு நீங்க போனா அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த சஹாபி சொல்லுவார். அந்த சஹாபியை விடுதலை செய்துவிட்டு அந்த நபர்கள் காபிர்கள் அந்த மரத்தை கண்டறிந்து அதை கீழே குழி தோண்டுவாங்க. தோண்டி கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் சொல்லுவார், அவர் ஏதோ தன்னுடைய உயிர் பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாரு, நீங்களும் அவரை விடுதலை செஞ்சுட்டு வந்து தேடிக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன பைத்தியக்காரத்தனம் என்று அவர் சொல்லுவார். தோண்டுகிற பொழுது காபிர் சொல்லுவார். அப்போ கூட இருந்த சக காஃபிர் சொல்லுவார், தோண்டிக் கொண்டிருக்கிற போது சொல்லுவார், அவர் பொய் சொல்ல மாட்டார். காரணம், முஹம்மதினுடைய தோழரில் ஒருவர் மா கதப அஸ்ஹாபு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துன், எம்பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ஒரு பொழுதும் பொய் சொல்ல மாட்டார்கள். இப்ப கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் தூரம் தோண்டுங்க, அந்த பொருள் கிடைக்கும் என்று சொல்லுவார். தோண்டிக் கொண்டிருக்கிற பொழுது சொன்னது போலவே அந்த ஒரு பெட்டி கிடைக்கும், அதற்குள் காசுகள் செல்வங்களை வைத்து அந்த சஹாபி புதைத்திருந்தார். நாம் யோசிக்க வேண்டியது, அந்த காலத்து காபிர்கள் தன்னுடைய மனதில் பதிந்து வைத்திருந்தது, பெருமானார் உருவாக்கிய கூட்டம் சமூகம் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பொய் சொல்லாத கூட்டத்தை எம்பெருமானார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது அக்கால காபிர்களுக்கே புலனாக இருந்தது என்று சொன்னால் எம்பெருமானாருடைய உருவாக்கம் எந்த அளவு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட பெருமானாருடைய பிறந்த இந்த மாதத்தில் தான் நாயகத்தை பற்றிய தவறான விஷயங்கள் பல நபர்கள் பரவிக்கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமானாருடைய விஷயத்தில், அவர்களுடைய தோழர்களுடைய விஷயத்தில் யாராக இருந்தாலும் நாவடக்கம் தேவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், எம்பெருமானாருடைய தோழர்களை நாம் பின்பற்றுவதற்கு என்ன தேவை, அவர்களை ஏன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்கிற நபர்களுக்கு நாம் சொல்வது என்னவென்றால், அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம், அவர்களை நாங்கள் புகழ்கிறோம், அவர்களை நாங்கள் ஏற்று நாங்கள் வாழ்கிறோம், அவர்களுடைய பெயரிலே நாங்கள் மௌலிதுகளை ஃபாத்தியாக்களை நாங்கள் ஓதி உணவுகளை நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் தான தர்மமாக செய்கிறோம். இது எல்லாத்திற்கும் நீங்கள் காரணம் கேட்டால் ஒரே காரணம்தான், அவர்கள் பெருமானாரை பார்த்தார்கள், கரம் பிடித்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள், அவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அந்த ஒற்றை காரணம் எங்களுக்கு போதும், வேற எந்த ஒரு
ஆதாரமும் எங்களுக்கு தேவையில்லை. சஹாபாக்களை கொண்டாடுவதற்கும் அவர்களை உருவாக்கி தந்த எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடுவதற்கும் என்பது இந்த சரியான அகீதாவில் இருக்கக்கூடிய நம் சார்ந்த நபர்களுடைய கொள்கை இப்படித்தான் இருக்கிறது. எனவேதான் இந்த காலகட்டங்களில் ஆஷிகுர் ரசூல் அவர்கள் மட்டும்தான் எம்பெருமானாருடைய வருகை பிறந்த அந்த மாதம் வந்துவிட்டால் ஏதோ மிக பெரும் பெருநாளை போன்று அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ந்து அவர்கள் வாழ்கிறார்கள். பெருமானாருடைய வருகையை குறித்து யார் கவலைப்படுவார் என்றால், கிதாபுல இமாம்கள் சொல்லுவாங்க, ஷைத்தான் 4 முறை தலையில மண்ணை வாரி போட்டு கொண்டு அழுதானாம். அதில் ஒன்று பெருமானாருடைய பிறந்த அந்த நாள். அவன் சொன்னான், ஷைத்தான், இந்த நாளிலே பெருமானார் முஹம்மது கடைசி தூதர் பிறந்து விட்டாரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்களே, நாம் செய்த எல்லா முயற்சியும் வீணாகி போய்விடுமே. நாம் கஷ்டப்பட்டு மனிதர்களை உலக ஆசைகளை, உலக இன்பங்களை, இச்சைகளை காட்டி அவர்களை அவனுடைய பொருத்தத்திலிருந்து நாம் கொஞ்சம் தூரமாக்கி வைத்திருக்கிற இந்த சமயத்தில் இந்த முஹம்மது கடைசி தூதராக பிறந்து விட்டாரே, இவர் உருவெடுத்து வருகிற நேரத்திலே இவர்களை பார்த்து தன்னோடு வருகிற எல்லோரையும் இவர் பாவத்திலிருந்து விலகச் செய்வாரே, நன்மையும் பக்கம் விரைந்தோட செய்வாரே, அல்லாஹ்வை அறிய செய்வாரே, அவரை பின்பற்றுவதற்கு அவர்கள் சொல்லுவார்களே, அவர்கள் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அந்த எல்லாத்தையும் ஏற்று நடப்பதற்கு அந்த கூட்டம் தயாராக இருக்குமே. அப்பொழுது அவனுடைய மன்னிப்பை பெறுகிற கூட்டமாக இவர்கள் இருப்பார்களே. நாம் செய்த எல்லா முயற்சிகளும் தோற்றுவிட்டதே என்று தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொண்டு ஷைத்தான் அழுததாக கிதாபுகளிலே இமாம்கள் சொல்கிறார்கள். என்றால் ஷைத்தான் கவலைப்படுவான் எப்பொழுது எம்பெருமானாருடைய வருகை பிறப்பு வந்த அந்த நாளிலே. இந்த நாளில் மகிழ்ச்சி ஒருவன் அடைகிறான் என்றால் அவன் இறைவனுடைய பொருத்தத்திற்கு சொந்தக்காரன், இறைவனுடைய ரஹமத்திற்கு சொந்தக்காரன், அவனுடைய கிருபைக்கு சொந்தக்காரன், அவனுடைய மங்கா கரிசனத்திற்கு அவர் சொந்தக்காரன் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அவனுடைய கோபத்திற்கு யார் உள்ளாகுவார்? எம்பெருமானாருடைய பிறந்த இந்த நாளை நினைத்து வருத்தப்படுபவரும் கொஞ்சம் முகம் சுளிப்பவரும் தான் ஷைத்தானுடைய பாதையில் சென்று அவனுடைய கோபத்திற்கு உள்ளான நபராக ஆகிறார் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். எனவே இந்த எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட தோழர்கள் ஒரு சில காலங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகம் அழிகிற நாள் வரையிலும் அவர்கள் பேசப்படுபவர்கள், அவர்கள் புகழப்படுபவர்கள், அவர்கள் பின்பற்றப்படுபவர்கள். காரணம், அவர்களை உருவாக்கி தந்தது எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். எனவே எம்பெருமானார் ரசூலுல்லாஹ் பிறந்த இந்த மாதத்தில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமான முஹப்பத்துகளை வெளிப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகமான காதலை வெளிப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் பெயரிலே மௌலிதுகளை அதிகமாக ஓதுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய பெயரில் அதிகமாக சலவாத்துகளை ஓதுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு அதிகமாக சலாம் சொல்லி பெருமானாருடைய பதில் சலாமை பெறுவதற்கும் அவர்களுடைய துவாவிற்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கும் இஸ்லாமியர்களாகிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே அவர்கள் குறித்த எல்லா செய்திகளையும் நாம் செவிமடுத்து கிதாபுகளில் பாடங்களாக படித்து பயான்களாக பேசி கவிநடையில் புகழ்பாக்களாக அதை பாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு சொந்தக்காரர்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. நீருலகிலும் வெற்றியாளர்களாக வல்லோன் அல்லாஹ் எம்பெருமானார் ரசூலுடைய இந்த பிறந்த நாளினுடைய இந்த பரக்கத்து கொண்டு அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. குறிப்பாக நமது உடலிலிருந்து உயிர் பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனும் திருக்கலிமாவை நபி வாயிலாக நமது வாயில் அல்லாஹ் வெளியாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.